ஸ்ரீ தேவி பாகவதம் 297 பகுதி. திருநீற்றின் பெருமை. நாரத முனிவரே, விபூதியை அணிபவனுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்களை கூறுகிறேன். பெரும் பெரும் தீமைகளை ஒருவன் செய்திருந்தாலும் அவை யாவும் விபூதி அணிவதால் அகன்று ஒழியும். விபூதியை பூச்சாகவோ அல்லது திரிபுண்டரமாகவோ அணியும் சந்நியாசிக்கு ஞானமும், வானப்பிரஸ்தனுக்கு விரக்தியும், கிரகஸ்தனுக்கு இல்லற தர்ம அபிவிருத்தியும், பிரம்மச்சாரிக்கு வேதாத்தியாயன சித்தியும், சூத்திரனுக்கு புண்ணிய பேரும், ஏனையோருக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்று வைதீக ஸ்மிருதி கூறுகிறது. முக்தியை அடைய விரும்புபவனுக்கு சிவலிங்கம், ருத்ராட்சம், பஞ்சாட்சரம், விபூதி என்பன சிறந்த வசீகரண மருந்தாகும். விபூதி அணிந்தவன் உண்ணும் இல்லத்தில் சிவனும் உமையும் வந்திருப்பர். அங்கு நந்தி கொடியுடைய சிவனும் உமையும் இருப்பர். உடல் முழுவதும் விபூதி பூசியவனை காண்பவன் மிகவும் தீயவனாக இருந்தாலும் அவனது பாவங்கள் அழிந்துவிடும். அவனை தொடுவோன் புண்ணியவாளனாவான். திருநீரானது பரமேஸ்வரனின் திருமேனியில் பூஜ்யமாக இருப்பதால் அனைவரும் தமது நெற்றியில் திருநீறு பூசி எல்லா பீடைகளிலிருந்தும் விடுபட வேண்டும். 297 பகுதி நிறைவடைந்தது.